ஹலோ, உங்க இனிமையான குரல்ல பாடுங்க. நாங்க ஓடோடி வந்திருக்கோம். கேளுங்க. எப்படி இருக்குன்னா ஓடலாம். என்ன பாடு பாடுற? அது இந்த பண்ணி சரி. குயில் பாங்காட்டு வந்ததென்ன இளமானி, அத கிங்கிட்டு செல்வதெங்கே மனம்தானே, இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்பம் பொங்கவோ, குயினே போ போ இனி நான் தானே, குயில் பாட்டு வந்ததென்ன இளமானி, அதை கிங்கிட்டு செல்வதெங்கே மனம்தானே, இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்பம் பொங்கவோ, குயிலே போ போ இடி நான் தானே, டாப்ல பாரு அது குயில் பாட்டு வந்தது இளமானி, பாடுதே குயில் பாட்டு வந்ததென்ன இளமானி, அதை கிங்கிட்டு செல்வதெங்கே மனம்தானே, குயில் பாட்டு வந்தது இளமானி, அதை கிங்கிட்டு செல்வதெங்கே மனம்தானே, இன்பம் இதுவோ அதை கண்டு கண்டு இன்பம் பொங்கவோ, நீ போ போ இனி நான் தானே, குயில் பாட்டு வந்ததென்ன இளமானி, அதை கேட்டு செல்வதெங்கே மனம்தானே. இருந்தாலும் தோழி ஒரு பெண் இருக்கிறா, அவள் வருவாளா? வந்துட்டாளே. அச்சை பக்கம் போல் நடப்பேன், அண்ணா நானா நடப்பேன். அண்ணன் நடனப்பே அச்சு வேழம் மொழி இருப்பே, அண்ணன் நடனப்பே அச்சு வேழம் மொழி இருப்பே, சின்ன நடனப்பே அழகு பெண்டுகளா சினி வேழம் மொழி இருப்பே, ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சே, ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சே, ரோசா பூ வாடி இருச்சு அழகு பெண்டுகளா
சவக்கலையே மாமா வருவாருன்னு மல்லாந்து படுத்திருந்தேன் மல்லாந்து படுத்திருந்தேன் மாமாவை மாடு மிதிச்சிருச்சு மாங்காயில மாடு மிதிச்சிருச்சு அண்ணன் நடனப்பை அச்ச வேலை மொழி இருப்பை சின்ன நடனப்பை அழகு பெண்டுகளா இனி வேலை போடி போதும் ஏன் போட்டுக்கிட்டு நீதான் போதுன்னு சொல்லியிருக்கேன். போதும் போதும் ரொம்ப சிரமப்படாதீங்க போய் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாங்க போலே போலே. அடியே சொப்பன சுந்தரி இந்த தாளக்காரனுக்கு இந்த வேலை பொழப்பு போகாதே உனக்கு எச்சி புத்தி பாடி காவலுக்கு போகணும் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும்னு அப்பா சொன்னாரு என்னைய வர சொல்லிவிட்டு எங்க ஓனடி இந்த தாண்டி இருக்கியா எங்க இருக்க நீங்க 3 பேர் ஒண்ணுக்கு இன்னுக்கு வந்தா இருந்துட்டு அங்க ஓடுங்க டோலிமா எப்பரா செல்லக்குட்டி இருக்கா அத்தியா வந்து 500 ரூபா கொடுத்துட்டு போகுது யாருக்கு எனக்கு தான் கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போகுது போல இருக்கு நீ ஏன் நினைச்சுக்கிறதா உனக்குன்னு வேற வேலை இல்லை அடியே கொஞ்சம் இரு. ஏய் இந்தாடா ஏய் போடா வாடான்னு பேசாதடி மரியாதை இல்லாம என் மாமன் அப்படி பேசினாத்தான் அவருக்கு மூடாகும் மூடு வந்தா என்ன பண்ணுவாரு அப்படியா டேய் இந்தாடா டேய் கருவாப்பையில இங்க பாருடா நைவா ஏத்துறா சார்பா ஏத்துறா சைடு பாக்ஸ்ல ஏத்துறா திருகுடா பட்டனை தாண்டி திருக சொன்னேன் இதவா திருக சொன்னேன் ஒவ்வொருத்தி உனக்கு ரொமான்ஸ் பண்ணிடக்கூடாது உனக்கு ஏன் முன்னாடி யாருமே பண்ணக்கூடாது நீ என்ன இந்த கேமராக்காரன் சும்மா தான் இருக்க ரொமான்ஸ் அவரை கூட்டு போய் சொல்றியா ஆமா என்ன நம்ம எல்லாம் எங்கடி போறோம் அவர் ரெடியா இருக்காரு ஓலைய கூப்பிடுறாரு சொன்னோன்னு பின்னால ஓதுவாரு அப்படி சொன்னா அந்த பிள்ளை வெளியில வரும்னு நம்ம எல்லாம் எங்கடி போறோம் நம்ம எல்லாரும் காட்டுக்குள்ள போறோம் எந்த காட்டுக்கு திணை காட்டுக்கு ஏய் என்ன நான் யாரு உனக்கு நீ வந்து எனக்கு உயிர் தோழி பாத்தியா நம்ம எங்க போனாலும் ஒன்னா தானே போவோம் ஒன்னாத்தான் போவோம் இது வரைக்கும் இந்த தெனக்காடை நான் பார்த்ததே கிடையாது அப்ப நீ எந்தெந்த காட்டை பாத்துருக்க எனக்கு தெரிஞ்ச காடு பூரா ஆரஸ்பதி காடு முந்திரி பருப்பு காடுதியா முந்திரி பருப்பு காட்டு அரசதி காட்டுக்குள்ள நீ யாரை கூட்டு போய் என்ன பண்ண மைசூட்டுக்காரத்தையும் கூட்டிட்டு என்ன பண்ண சொல்ற கொலா கட்டுறதுக்கா ஏசி ரூம் போட்டா 7000 ரூபாய் கேட்க ஏசி ரூம் போட்டு என்ன பண்ணீங்க மேடம் அங்கேயும் கொலா கட்டுவான் ரூம்ல போய் எப்படி கொலா கட்டுவ சத்தம் அப்படி கேட்கும் சரி கேட்கட்டும் டப்பு டப்புன்னு கொலாத்தையும் கட்ட முடியாது அதைத்தான் சொல்லிக்கிட்டு கரெக்டா இப்ப கணிச்சிட்டாரு அவருக்கு தெரியும் அவர் கைலிக்குள்ள என்ன கிடக்குது அதான் என் பாவரக்குள்ளையும் கைக்குள்ள என்ன இருக்கிறது ஊது சோரட்டு அது எப்படி இருக்கும் வேணும்னா பாக்குறியா நோ அப்புறம் எதுக்கு கேக்குற ஆமா நம்மள எங்கடி போறோம் காட்டுக்குள்ள போய் காவல் பார்க்க சொல்லி அப்பா எல்லா பொறுப்பையும் நம்மள நம்பி ஒப்படைச்சிருக்காரு என்னத்தை பார்த்து என்னத்தாக போகுது மனசே சரியில்லடி ஏன்டா செல்லம் என்ன வாழ்க்கை வர வர எனக்கு உலகையே வெறுத்து போச்சு உலகமே வெறுத்து போச்சுடி பெண்மணி என்னடி கண்மணி நீ இந்த உலகத்தை வெறுத்ததுக்கு காரணம் என்னடா செல்லம் ஆமா இவங்க பெரிய காரைக்கால் அம்மையார் பேத்தி துயத்தமிழ்ல தான் பேசுவாங்க நீ ஒரு மொட்டு நாயி நான் ஒரு மொள்ள நாயி அப்ப பெட்டிக்காரு அது ஒரு முடிஞ்சு வைக்க நாயி வாழ்க்கையில ஏன் தெரியுமா பெண்ணா பிறக்க கூடாதுன்னு சொல்றேன் ஏன் பொம்பளையா பிறந்தன்னு வையேன் சரி நிறைய சிரமங்கள் அனுபவிக்க வேண்டியதா என்னென்ன சிரமம் இப்ப பொதுவா பொம்பளை பிள்ளை ஆசைப்படுறது என்ன நல்லா படிக்கணும் நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் கை நிறைய சம்பாரிச்சு நல்ல கெட்ட பழக்கம் இல்லாத நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணணும் சில பெண்களுக்கு கணவன் வந்து ரொம்ப வரப்பிரசாதமா அமையும் ஆமா சில பிள்ளைய படிக்கணும்னு ஆசைப்படுங்க கண்டிப்பா ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு முன்னால பண்ணதுக்கு அப்புறம் படிக்க முடியாது சில கணவர்கள் சொல்லுவாங்க ஏம்மா நான் படிக்க வைக்கிறேன் இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அதே மாதிரி எந்த கெட்ட பழக்கம் இல்லாம மாப்பிள்ளை கிடைக்கிறது அதை விட பெரிய அபூர்வம் எப்படி யாராவது அப்படி இருப்பாங்களா ஏன் இருக்க மாட்டாளா 100 தான் அமையும் மீத 99 அம்புட்டு டாஷ்மார்க் கிடையாத்தான் இருக்கும் என்னடி சொல்ற எல்லாம் சரக்கு அடிக்கிற பாட்டியா தாண்டி இருக்கு நான் என்ன தெரியுமா சொல்றேன் சொல்லுங்க தண்ணி அடிக்கிற ஆளை கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா திருத்தி போடலாம் அதுக்குன்னு மருத்துவமனையே இருக்கு ஆமா இந்த கஞ்சா குடிக்கு வெளுக இருக்காங்க ஆமா அவங்கள கூட நம்ம கல்யாணம் பண்ணி திருத்தி போடலாம் எப்படி ஆமா கையை அறுத்து கூட கஞ்சா குடிக்காதன்னு சொன்னா விட்டுருவாங்க சரி ஆனா இந்த கணேஷ் போல போடுறாங்க பாரு மரியாதை உனக்கு என்னது உன் வார்த்தையில் பிழை உள்ளது எவ்வளவு பிள்ளை இருக்கும் அதன் பெயரோ கணேச புயலை அல்ல அதன் பெயரோ பூஸ்டா ஏப்பா வாங்கி கொடுத்துருக்கியோ
அதுக்கு பேர் பூஸ்டான். ஆமா. அது போட்டோன்னா என்ன ஆகுது? எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி மசத்துல கிடைக்குது. இருக்கிற எச்சிய பூரா வெளியில துப்புனா எப்படி எனர்ஜி கிடைக்க? அந்த கணேஷ் பையில பாக்கெட்டை ஓபன் பண்ணும்போதே நம்மளுக்கு வாமிட் தான் வருது. நீ எதுக்கு அதை போய் மோந்து வாக்குற? நானா வந்து பாக்குறேன், பக்கத்துல அப்படி ஓபன் பண்றாங்கல்ல, சரி, அத உள்ளங்கையில கொட்டி இன்னும் அப்படியே கசிக்கிட்டு இருப்பேன். சரி, அதை உருட்டி திரட்டி ஒத்தட்டன்னைக்கு உள்ள திணிக்கிறது. அதை எடுக்கும் போது பாரு எப்படி இந்த பிள்ளைகளுக்கு குண்டில புல்லு குடையும். அப்ப இந்த வேப்பனைய தடவுவாங்க. அந்த மாதிரி உள்ள அப்படி விரல விட்டு எடுத்துக்கிட்டு சட்டேர்னு அடிக்கிறது. அந்த நாத்த வாயோட வீட்டுல போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் கொடுப்பியாம் பாரு. பொண்டாட்டி வாயும் சேர்ந்து மணக்க முடியாது. அப்ப எவ்வளவு சித்திரவதை அனுபவம். இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? பெண்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகமா இருக்குன்னு தெரியுது. கொஞ்சம் நினைச்சு பாத்துக்கோ. அப்படிலாம் புருஷன் அமைஞ்சா நம்ம மருந்து குடிச்சிருச்சு. அப்படி புருஷனை தான் கட்டி வைக்கணும். ஏன் எனக்கு தான் மாமி இருக்கல, அவர் போட மாட்டாரா? எந்த கெட்ட பழக்கம்? பல்லு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கா? எப்படி? பீடி சிரட்டு வெத்தலை வாக்கு தண்ணி கிண்ணி தண்ணி போட்டா பல்லு பூரா ஒரு மாதிரியா கரை பிடிச்சு போகும். சரி, பீடி சிரட்டு அடிச்சாலும் பல்லு கரை பிடிச்சு போகும். அதெல்லாம் கண்டுபிடிச்சு போடலாம். ஒத்தட்ட லேச நீக்கி பாரு, கணேஷ் போல போட மாட்டாரு. இந்த இடத்துல புண்ணு இருக்காது. ஆமா, அழகே சிரிக்காதரா கருவாப்பையில சுரிச்சு சுரிச்சு ஆள மாக்கிட்டு. என்ன புருஷன்ற அப்புறம் போடா வாடான்ற அப்படிலாம் கூப்பிட்டா தாண்டி அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. உன்னைய பார்த்து இருக்கிற தாய்மார்கள் கட்ட மாட்டாங்களா? அப்புறம் என்னது போடா வாடான்னு கூப்பிடுறதுக்கு? நான் இப்படி பப்ளிசிட்டி பண்ணு. நான் எவ்வளவு அழகா உன்னை ரொமான்ஸ் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா வர நான் காதலிச்சேன்? ஏன் என்ன ஒரு விஷயம், அதாவது நீ நம்ம மக்களை எல்லாம் சொல்லாம மைசெட்டுக்கார சொல்றிய, அவர்கிட்ட நீ எதை பார்த்து மயங்கின? இப்ப நீ நிறைய ஊருக்கு நாடத்துக்கு போயிருப்ப, நிறைய மைசெட்டை பார்த்துருப்ப. நிறைய இப்படி ஒரு மைசெட்டுக்காரவங்களை பார்த்துருப்பியா? மித்த மைசெட்டுக்காரவங்களாம் போய் படுத்துருவாங்க. அவர் உட்காந்துருக்காரு பாத்தியா? அவர் யாருக்காக? உனக்காக தான் உட்காந்துருக்காரு. அது இல்ல, அந்த தொழில் மேல அவர் வச்சிருக்கிற மரியாதை, அந்த பக்தி, பெத்த தாய் மாதிரி அந்த தொழிலை பாக்குறாரு. தொழிலே அப்படி பாக்குறாரு. அப்ப பொண்டாட்டி எப்படி பாத்துக்குவாரு? நல்லா பாத்துக்குவாரு. அதனால தான் அவரை நான் லவ் பண்ண. எதை பார்த்து லவ் பண்ண? எங்க ஊர் திருவிழாவுக்கு இவர் தான் மைசெட் போட்டார். ஊர் பேர் என்ன? இழுத்தடிச்சாம்பட்டி. நல்லா அடிப்பீங்களா? ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சு பாரு. எங்க ஊர் திருவிழா எப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திருவிழா நடத்துவாங்க. அவ்வளவு ஜேஜேன்னு இருக்கும். சரி, நம்ம மைசெட்டு தான் புக் பண்ணாங்க. இந்த மனுஷன் கையில கட்டி உட்காந்துருக்காரா? ஆமா, இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன? ஊர்ல பேர் வாங்கணும்னு நினைச்சிட்டான்னு வையேன், சரி, போஸ்ட் மரம், புளிய மரம், புங்க மரம், வேப்ப மரம், ஆலமரம், ஒரு மரத்தை விட மாட்டாரு. விடக்கூடாது. கையிலேயே மடிச்சு கட்டிட்டு கொலா கட்ட ஆரம்பிச்சுறாரு. யாரையும் நம்பி கொலா கட்ட விட மாட்டாரு. இவர்தான் மேல ஏறி கொலா கட்டுவாரு. அப்புறம் என்ன, சில பேர் அரைகுறையா கூட வேலை பார்ப்பாங்க, கீழே விழுந்துரும், உடஞ்சிரும். நம்மளே கட்டிடணும்னு சொல்லி மேல ஏறி கொலா கட்டிடுவாரு. சரி, இந்த அங்க கட்டியிருக்காரா, இங்க கட்டியிருக்காரா? அந்த மாதிரி எங்க ஊர்ல கொலா கட்டியிருக்காரு. அந்த 500-600 கொலா கட்டியிருக்காரு. என் வீட்டு பக்கத்துல பெரிய மாங்காய் மரம். மாங்காய் சீசன் வேற. ஆமா ஆமா, மனுஷன் மரத்துல ஏறி கொலா கட்டிக்கிட்டு இருக்காரு, கையில மடிச்சு கட்டிக்கிட்டு. சரி, நான் பக்கத்துல மாநகராட்சி கொலால தண்ணி புடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க? ஆமா, வேற பெண்கள் இல்ல. மரத்துல சலச்சலன்னு சத்தம் கேக்குது. இந்த இல்ல சின்ன பயலுக்கு யாராவது மாங்காய் புடுங்க ஏறி இருப்பானுங்க. அப்படித்தான் நானும் நினைச்சேன். மாங்காவை களவான்றாங்க, கீழே விழுந்து கைய காலை உடச்சுக்குவாங்க, சத்தம் போடுன்னு சொல்லி குழாயில தண்ணி அடிக்கிறத விட்டு அப்படி மரத்துல அண்ணாந்து தாண்டி பார்த்தேன். அண்ணாந்து எதை மேடம் பாத்தீங்க? பாவி மனுஷன் கொலா கட்டுற அவசரத்துல உள்ள சட்டி போடாம ஏறிட்டாரு. பச்சையா தெரியற மாங்காய் பூரா எனக்கு கருப்பு கருப்பா தெரியுது. நீ உடனே துரட்டிய போட்டு இழுத்துருப்பிய. துரட்டிய போட்டு நான் இழுக்காதுல, நீ மாங்காய் பச்சடிக்காக. மெயின் குழம்புல மாங்காய் ஓட்டா நல்லா இருக்கும். மாங்காய் கிடையாது, அப்ப நான் ஒண்ணு பண்ணுவோம். அப்படியா? அம்மா வர்றாங்க. அப்ப ஒண்ணு பண்ணுவோம், அந்த மாங்காய் கொட்டைய புடுங்கி மண்ணுக்குள்ள புதைச்சு 2ஆ வெட்டி நீ பாதி நான் பாதி வச்சுக்கோ. பாடியும் கட்டு நினைப்பாரு, என் கொட்டைக்கு உள்ள கிராக்கியா. அம்மா வாங்க. அம்மா